இப்போ பார்த்தீங்கன்னா புதிய ஒரு டிஷ்ஷு. அதுக்கு என்னென்னா சேமியா பால் ஊற்றி ஊற வச்சுருக்கு. ஒரு 10 மினிட்டு ஊறட்டும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு கேட்டால் நேந்திரப்பழம் வாங்கி வச்சுருக்கு, கொஞ்சம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் பொடிச்சு வச்சுருக்கு, தேங்காய் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதெல்லாம் சேர்ந்து ஒரு ரெசிபி செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். அதில் கொஞ்சம் பாதாமும் கொஞ்சம் முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போடுறேன். கூட நேந்திரப்பழம் கட் பண்ணி வச்சது போட்டுக்கலாம். இது புதிய ஒரு ரெசிபியாகும், நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது தேங்காய் போட்டுக்கலாம். அது கூடவே 2 ஏலக்காய் போட்டுக்குவோம், தட்டி வச்சுருக்கு. அது கூடவே தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்குவோம். அது கூடவே பாலில் ஊற வச்ச சேமியா போட்டுக்குவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாலில் ஊற வச்சா ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும். இது வறுத்த சேமியா தான் போட்டிருக்கு. ஆல்ரெடி பாயசம் வைக்கிற சேமியா அந்த மாதிரி போட்டிருக்கு. பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த பிளேட்டுக்கு தான் நம்ம மாற்ற போகிறோம். இதை அப்படியே ஆவியில் வச்சு வேவிக்கணும். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். இதை அப்படியே லேசாக இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இதை ஆவியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேவிச்சு எடுப்போம். அவ்வளோதான், அதை அப்படியே வேவிச்சு எடுப்போம். சூப்பராகி வெந்துட்டு முக்கா நல்லா சூடு ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள், பார்த்தாலே தெரியும். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நல்லா இருக்கா? நல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக இப்போ குட்டி குழந்தைகளுக்கெல்லாம் கட் பண்ணி கொடுத்தா நல்லா. பாருங்கள், இது எப்படி கட் பண்ணுறேன்னு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்ம சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.